இன்னைக்கு நம்ம வந்து மாவடு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வடுமாங்காய் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். வடுமாங்காயை வாங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி இவ்வளோ காம்பு வைக்கணும். இவ்வளோ நீளம் காம்பு வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். வடுமாங்காய்க்கு தகுந்த உப்பு, மஞ்சப்பொடி ரெண்டும் வேணும். இப்போ வந்து நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல உப்பு வந்து கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு வந்து ஒரு படி மாங்காய்க்கு ஒரு பிடி கல்லுப்பு போடணும். முதல்ல இப்படி போட்டுக்கணும். ஒரு லேயர் வந்து உப்பு போட்டாச்சு. இதை வந்து இப்படி போட்டுக்கணும். இது போட்டுன்ட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணும். எல்லாரும் விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் ஊற்றுவான். நான் அதெல்லாம் எப்பவுமே போடுறதில்லை. நான் வெறும் இப்படி தான் போடுவேன். இதை ரெண்டாவது லேயருக்குள்ள உப்பு போடுறேன். இப்போ இதுக்கு வந்து பின்னியும் மாங்காய் எடுத்து போடுறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் பின்னியும் உப்பு. இப்போ மாங்காய், மாங்காய் போட்டோன்னா உப்பு போட்டோன்னா இதோ மஞ்சப்பொடி போட்டோன்னா பூரா மாங்காயும் போட்டுட்டு கடைசியாக உப்பு மட்டும் போடணும். உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிடணும். இதை திறக்கவே கூடாது. நாளைக்கு தான் இந்த காக்கால திறந்து பார்க்கணும். திறந்து பார்த்தா தண்ணி விட்டுன்னு இருக்கும். வடுமாங்காய் இப்போ வந்து 4-5 நாளாக உப்புல ஊறி இருக்கு. இப்போ அதுக்கு மிளகா பொடி போடணும். மிளகா பொடி போடுறதுக்கு மிளகா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு படி மிளகாய்க்கு 10 மிளகா வேணும். அவ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கணும். அதை வறுக்கிறேன். வெறும் பாண்டியில் போட்டு வறுத்தா போதும். இதை வறுத்துட்டு கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு அந்த மாங்காய் தண்ணியை ஊற்றி அரைச்சி அதில் போடணும். இப்போ மாங்காயில் இருக்கிற தண்ணியை இருத்துக்க போகிறோம் கொஞ்சமாக. இப்போ வந்து வெறும் தண்ணி ஊற்றக்கூடாது. வடுமாங்காயிலேருந்து ஊறின தண்ணி இருக்குல்லையா, வடித்து அதைத்தான் எடுத்து வச்சுக்கோம். அதில் மிளகாயில் ஊற்றி அரைச்சி அதில் போடணும். இப்போ நம்ம வந்து அந்த வறுத்த மிளகாயை மாவடு தண்ணியோட அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி எடுத்துறத ஊற்றலாம். நம்மளுக்கு மாவடு ரெடி.